ஆயிடுச்சு. அடுத்த ஷோக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் என்னோட பொரிய ரொம்ப சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நீங்க இல்லாம நான் இல்லை. ரொம்ப நன்றி. பேக் டு பேக் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அதிகப்படுத்தலான் இருக்கேன். நிறைய புது 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 இயக்குநர்கள், புது நடிகர்கள், புது லிரிசிஸ்ட் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய பண்ணலான்னு உங்க சப்போர்ட்டோட பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த விழாவோட நாயகன் கணேஷ்க்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவரை நான் கேமராமேனா அறிமுகப்படுத்த நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். சலீம் அப்படின்ற படத்தோட கேமராமேன் வந்து கணேஷ் சந்திரா. அதுதான் அவரோட முதல் படம். அதுலயே வந்து எவ்வளவு அது என்னோட ஆக்சுவலா விஜய் ஆண்டனி ஆஸ் ஹீரோ 2வது படம். அந்த படம் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் ஒளிப்பதிவு. ஸோ திருப்பி அவர் வந்து டேரக்டரா அறிமுகப்படுத்த ரொம்ப பெருமையா இருக்கு கணேஷ். உங்களோட உழைப்பு வந்து உங்க ஸ்கிரீன்ல தெரியுது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பார்த்தவங்க எல்லாருமே அதை பத்தி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்துல வந்து மீடியா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பாராட்டுவாங்க. இது தொடர்ந்து நீங்க நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு. இயக்குநர்களே வந்து கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு கல்ச்சர் இருக்கு. கேரளாவில் மட்டும் அது வேற, ரைட்டர்ஸ் வேற, அண்ட் அதை வாங்கி வந்து டைரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க. ரைட்டர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா கேரளா இண்டஸ்ட்ரியில தான் இருக்கு. அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில நான் வந்து ரொம்ப பெருமையா அறிமுகப்படுத்துற ஒரு ரைட்டர் வந்து புதிய பிரதி. அவர் இப்ப இந்த படம் மூலமா தான் அவர் தெரியும். அந்த படத்தை தொடர்ந்து நிறைய விஷயம் பருதியிட்ட பேச ஆரம்பிச்சேன். ரொம்ப ஆழமான அங்கேருந்து இங்க வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து 13 வருஷம் பத்திரிகையாளர் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ரைட்டரா மாறி இருக்காரு. ஸோ உங்களை எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற வண்ணம் கண்டிப்பா அவர் வந்து பெரிய பேர் வாங்குவார் ஃபியூச்சர்ல. அண்ட் தேங்க்யூ பரதி. இது தொடர்ந்து நிறைய படங்கள்ல பரதி கூட பணியாற்ற போறேன். அண்ட் மேடம் ரொம்ப தேங்க்யூ மேடம். நீங்க பேசுறத நான் இங்கேருந்து உட்காந்து கேட்டேன். ஆக்சுவலா ஏன்னா சசி சார் சொல்லிட்டு இருந்தாரு எவ்வளவு ஃப்ளோவா பேசுறாங்க, எவ்வளவு ஸ்டைலா பேசுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ரொம்ப கேஷுவலா மீடியாவை வந்து குடும்பமா அட்ரஸ் பண்ற விதம் ரொம்ப சந்தோஷம் மேம். எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸ் நீங்க. ஆந்திரால அப்பாவை பத்தி நிறைய தெரியும் எனக்கு. அண்ணன்ட்ட பேசினேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த படத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய பிளஸிங் மேம். இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெலுங்குல இந்த படத்தை பெரிய ஹிட் ஆகும் பெரிய நம்புறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க. டெக்னீஷியன்ஸ் மாளவிகா சார், குருகிரண் சார், பிரபு, ஆர்ட் டைரக்டர், அது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா மஸ்தானி அண்ட் சத்யா. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய ஃபேன் ஆக்டர் சத்யா. ஆக்சுவலா பிக் பாஸ்ல பாத்துருக்கிறேன். அண்ட் இந்த படத்துல தான் ரொம்ப அருகாமையில வந்து ஒரு ஆக்டரா நீங்க எவ்வளவு அழகா ஜொலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உண்மையிலேயே நீங்க பண்ண ரோல் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரோல் தான். ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ணிருந்தீங்க. ரொம்ப அதனாலதான் வந்து நானே வந்து அந்த டைரக்டர்கிட்ட சொன்னேன், மாறன்ட்ட அடுத்த படத்துல ரொம்ப காசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு சத்யா. கண்டிப்பா இதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து சத்யா ஃபியூச்சர்ல பண்ணுவாரு. ரொம்ப நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன் உங்களுக்கு. தேங்க்யூ. அண்ட் அஸ்வின், த வே யூ ஹேண்டில் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கேஷுவலா ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றீங்க. உங்க டைலாக் டெலிவரி ரொம்ப நடிக்காத மாதிரியே இருக்கு. ரொம்ப கேஷுவலா பார்க்கும் பொழுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் திஸ் மூவி. குட்டி தேங்க்யூடா. வலுக்கிற மாதிரி இருந்துச்சா மேல உட்காந்தது? ஓகேவா? தூக்கிட்டு இருந்தியா ஸ்பாட்ல? அப்படியா? ரொம்ப குட்டியர் சின்ன ரோல் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் லாவர்தன் ஆஸ் யூஷுவல் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். அண்ட் தனுஷா ரொம்ப பிரில்லியன்ட் ஆக்டர். இப்போ இந்த 3ஆம் பிரிவை பார்க்கும் பொழுது கமல் சார் இவங்க ஸ்ரீதேவி மேடம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, யாரு இந்த படத்துல ஸ்கோர் பண்ண போறா அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் எடுத்திருப்பாங்க. கமல் சார் கடைசியில் பண்ணியிருப்பாங்க போல. அந்த அளவுக்கு நீங்களும் அஜயும் போட்டி போட்டு இந்த படத்துல நடிச்சிருந்தீங்க. அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து டயலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி டப்பிங் பேசுறோம், அதாவது முன்ன பண்ண இருந்தா கூட டப்பிங்ல நிறைய ஸ்கோப் இருக்கு படத்துல இம்ப்ரூவ் பண்ணி பண்றதுக்கு. அண்ட் உங்க த வே யூ டூ டப்பிங் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுறது எல்லா விதத்துலயுமே நீங்க சூப்பர். ஆக்சுவலி ஷீஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். திருப்பி கோயம்புத்தூருக்கு போறதா வந்து கேள்விப்பட்டேன். நீங்க சென்னை இண்டஸ்ட்ரி வந்து உங்களை விடாது. இந்த படத்தை தொடர்ந்து கண்டிப்பா இங்கேயே இருக்க வச்சிரும். நிறைய படங்கள் நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட் தனுஷா. அண்ட் கடைசியா வந்து கடைசிக்கு முன்னாடி வந்து சசி சாரை பத்தி சொல்லணும். என்னோட வாழ்க்கையில 2 முக்கியமான தருணங்கள் வந்து சசி சார் தான் அமைச்சு கொடுத்தாங்க. என்னோட முதல் படம் டிஷும் அப்படின்ற படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் வந்து நான் படம், சலீம் படம், இந்தியா பாகிஸ்தான் படம்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு படம் மூலமா தான் என்னை வந்து இன்னைக்கும் ஒரு 10 ஃபிளாப் கொடுத்தா கூட 11வது படம் வந்து மக்கள் என்னை தேடி வராங்க, என்ன மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு பிச்சைக்காரன் தான் சார் காரணம். உங்க எழுத்து, உங்க டைரக்ஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு படமா வந்து நீங்க அஜய் வச்சு அடுத்தது நானும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் நூறுசாமி கண்டிப்பா அமையும். ஒரு நூறுசாமின்ற ஒரு படம் வந்து மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம். ரொம்ப அருமையா பிச்சைக்காரன் 1 எந்த அளவுக்கு ஒரு கான்செப்டா அமைஞ்சதோ அதே மாதிரி வந்து அம்மாவை பத்தின ஒரு படமா சிறப்பா வந்து நூறுசாமி வந்திருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் சூசிங் அஸ் ஆஸ் எவ்ரி திங். அண்ட் ஃபைனலா இந்த படத்தோட கதாநாயகன் அஜய். அஜய் வந்து ஒரு கடந்த ஒரு ஒரு சின்ன வயசுல இருந்து தெரியும். பட் ஒரு ரீசெண்டா ஒரு 6 வருஷமா ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். வெரி பாசிட்டிவ் எனர்ஜி,
ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப சின்சியர். அந்த ஒரு பெரிய ஒரு ஆக்டராக கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங்காக வருவேன் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆக்டர் ரெண்டாவது, ஒரு மனுஷனா நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன் எல்லா இடத்துலையுமே. அந்த விஷயத்தில் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது, செட்டில் உன்னை பற்றி எல்லாரும் சொல்கிறது, இப்போ நீ இந்த பேசுனது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதனா ஃபியூச்சரில் வருவான்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் நல்ல மனிதனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் வந்து உன்னை பெரிய ஹீரோ ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலாக அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ டேரக்டர்ஸ் எழுதுற ஸ்கிரிப்ட் வந்து உன்னை நல்ல ஹீரோ ஆக்கிரும். நல்ல மனிதனா இருக்கிறது வந்து இவங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துரும். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. வர February 13 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல மியூசிக் டைரக்ட் பண்றதுக்கும் எடிட் பண்றதுக்கும் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கணேஷ்க்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ஒய்ஃபு ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, என்னோட டீம், அவங்க எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ் பண்ற மாதிரி என்னோட ப்ரொடக்ஷன் டீம், சாண்ட்ரா, என்னோட நவீன், கம்ப்ளீட்டா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ணாமலை, இவங்கெல்லாம் இல்லாம வந்து சத்தியமே இல்லை. நான் ப்ரொடியூசர்னு பேர் தான் போட்டுக்கேனே தவிர்த்து ஒரு ஆணி கூட நான் எடுத்து வைக்கல. இல்ல, முழுக்க முழுக்க நவீன் தான் இறங்கி எல்லாத்தையும் பார்த்தது. கதையை சூஸ் பண்ணிட்டு நவீன் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா போதும், எல்லாமே இன் அண்ட் அவுட் முடிஞ்சிடும். ஸோ வெறும் பேர் தான் என்னோட பேரு. குடும்பம் மாதிரி வந்து என்னை பேக்கிங் பண்ணி எல்லாரும் தாங்கி தான் இந்த விஜய் டெக்னிக்கல் கார்பரேஷன் இயங்கிட்டு இருக்கு. ஸோ மிக்க நன்றி. இந்த படத்தை வந்து ஜி டிவி Z5 வாங்கியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து வர 13th அன்னைக்கு தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. அங்கேருந்து ஒரு வாரம் கழிச்சு தெலுங்குல பூக்கின்ற பேர்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். விரைவாக வந்து ப்ரெஷ் ஷோ ஒன்று போடுவோம். இது இன்னொரு என்ன ஈவெண்ட்டு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று ஒரு 5-6 நாளில் இருக்கும். அவசியம் இன்னொரு தடவை மீட் பண்ணி சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.